சின்ன மண்ணு தேவி. ஒரு காலத்துல பசுமையான வயல்களால சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்துல நல்ல மனசு கொண்ட ஒருத்தரும் அவரோட மனைவியும் வாழ்ந்து வந்தனர். அவங்க ஏழையா இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்ன்றது மட்டும்தான் ஆசையா இருந்துச்சு. தினமும் அந்த பெண் அவளோட ஜன்னல்ல இருந்து அழகான மலர்கள், பசுமையான மூலிகைகள், நல்ல பசுமையான ராம்பியன் இலைகள் நிறைஞ்ச ஒரு தோட்டத்தை பார்த்துட்டே இருப்பா. எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய மதர் கோத்தலோட தோட்டம்தான் அது. ஒரு நாள் மதியம் சூரியன் மலைகளுக்கு பின்னாடி மறையும் போது, அட, அந்த ராம்பியான் இலைகள் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அழகாவும் இருக்கு. ஒரு தடவையாவது அதை டேஸ்ட் பண்ணினா நல்லா இருக்கும். அவளோட கணவன் அவளை ரொம்ப லவ் பண்ணினா. அவளை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சான். அதனால ஒரு நாள் நைட்டு அவ யாருக்கும் தெரியாம அந்த கார்டன் உள்ள போயிட்டு கை நிறைய ராம்பியன் லீவ்ஸ் பறிச்சான். ஆனா அவ திரும்பி போக ட்ரை பண்ணும்போது, என்னோட தோட்டத்துல திருட உனக்கு எவ்வளவு துணிச்சல்! என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னோட மனைவி இந்த இலைகள் சாப்பிட ஆசைப்பட்டா. உனக்கு வேணுன்ற அளவு ராம்பியன் நீ பறிச்சுக்கோ. ஆனா உன்னோட மனைவி வயித்துல இருக்கும் உன் குழந்தை எனக்கு சொந்தம். அவ ரொம்ப காலமா ஏங்கிட்டு இருந்த குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. அவனோட மனசு நொறுங்கிடுச்சு. இல்லன்னு சொல்லணும்னு நினைச்சான். ஆனா பயம் அவனை பேச விடல. குழந்தை பிறந்த உடனே அந்த மந்திரவாதி வந்து தூக்கிட்டு போயிட்டா. அவளுக்கு ராபன்சல் என்று பெயரிட்டா. மதர் கோதல் அவளை ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா இருந்த ஒரு கோபுரத்துக்கு அழைச்சிட்டு போனா. அந்த கோபுரத்துல கதவும் இல்ல, படிக்கட்டுகளும் இல்ல. மேல மட்டும் ஒரே ஒரு ஜன்னல் இருந்துச்சு. நிறைய வருடங்கள் கடந்தது. ரபன்சல் ஒரு அழகான பெண்ணா வளர்ந்திருந்தா. அவளோட கோல்டன் ஹேர் அவளோட கால்களுக்கு கீழே வரைக்கும் நீளமா வளர்ந்திருந்துச்சு. அப்போது ரபன்சல் தன் நீண்ட கூந்தல ஜன்னல்ல இருந்து கீழே விடுவா. அதன் மூலம் மந்திரவாதி மேலே ஏறுவா. ரபன்சல், ரபன்சல், உன் கூந்தல கீழே விடு. ரபன்சல் அவளோட நாட்களை பாட்டு பாடியும் அவளோட கூந்தல சீவியும் கழிச்சிட்டு வந்தா. ஆனா யாரும் அவளுக்கு பதில் சொல்லல. காத்து மட்டும் அவளோட பாட்டை எடுத்துட்டு போனது. அந்த மரங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு? மக்களோட சிரிப்பும் ஒளியும் நிறைஞ்ச ஒரு உலகமா? ஒரு பிரகாசமான காலை நேரத்துல ஒரு இளம் இளவரசன் தனது குதிரையில காட்டு வழியா போனான். காடு ரொம்பவே அமைதியா இருந்ததுனால ஒரு இனிமையான பாட்டு சத்தம் மட்டும் இளவரசனுக்கு கேட்டுச்சு. இளவரசன் அதை கேட்டு நின்னுட்டான். எவ்வளவு அழகான பாடல்! இவ்வளவு இனிமையான குரலை நான் கேட்டதே இல்லை. அவன் அந்த கோபுரத்தை அடையிற வரைக்கும் அந்த குரலை ஃபாலோ பண்ணிட்டு போனான். அங்கிருந்து யாராவது எப்படி பாட முடியும்? அந்த பாடலை கேட்கவே அவன் தினமும் வர ஆரம்பிச்சான். ஆனா ஒரு நாள் மதியம் அவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு அந்த மந்திரவாதி வரத பார்த்தான். ரபன்சல், ரபன்சல், உன் கூந்தல கீழே விடு. நீளமான கூந்தல் ஜன்னல் வழியா கீழே வந்ததையும் அந்த மந்திரவாதி அதுல ஏறி மேல போனதையும் ஆச்சரியத்தோட இளவரசன் பார்த்தான். இப்போ அவளை சந்திக்கும் வழி தெரிஞ்சிருச்சு. நாளை நான் திரும்ப வரேன். நைட் ஆன உடனே இளவரசன் வந்தான். கீழே இருந்து அவளை கூப்பிட்டான். ரப்பன்சல், ரப்பன்சல், உன் கூந்தலை கீழே விடு. கோல்டன் கூந்தல் கீழே வந்து விழுந்தது. அவன் பொறுமையா மேலே ஏறி போனான். அவனை பார்த்ததும் ரபன்சல் ஆச்சரியப்பட்டா. ஓ, நீ யார்? நீ மதர் கோத்தல் இல்ல,
தயவு செஞ்சு பயப்படாத. காட்டுல இருந்து உன் பாட்டை கேட்டேன். உன்னோட பாட்டு என் மனசை கவர்ந்துருச்சு. அதனால உன்னை பார்க்க தான் வந்தேன். இதுவரைக்கும் வேற யாரையுமே பார்த்ததே இல்ல. அவனோட கண்கள்ல அவ கருணைய பார்த்தா. என் பாட்டை கேட்க இவ்வளவு தூரம் வந்தியா? ஆமா, என்னால உன்னை பத்தி யோசிக்காம இருக்க முடியல. ரபன்சல் வெட்கப்பட்டு சிரிச்சா. அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அவன் கிளம்பும் போது அவளுக்கு ஒரு நம்பிக்கை தெரிஞ்சது. அந்த இரவு முதல் முறையா ரபன்சல் தனிமைய உணரல. Only the wind can touch my face. அந்த நாள்ல இருந்து இளவரசன் அவளை சந்திக்க தினமும் வந்தான். தினமும் ஈவினிங் அவளை கூப்பிடுவான். ரப்பன்சல், ரப்பன்சல், உன் கூந்தலை கீழே விடு. ஒவ்வொரு முறையும் ரபன்சல் தன் பொன்னிற பின்னலை கீழே தொங்கவிட்டாள். அவன் மேலே ஏறி வந்ததும் அந்த கோபுரம் இனி தனிமையா தோணல. அது சிரிப்பு பாடல்கள் மற்றும் கனவுகளால நிரம்பி இருந்துச்சு. இளவரசன் அவளிடம் வெளி உலகத்தை பற்றிய கதைகளை சொன்னான். சூரிய ஒளியில ஜொலிக்கும் ஆறுகள், பூக்கள் நிறைந்த புல்வெளிகள் பற்றி சொன்னான். வானம், மனிதர்கள், இந்த மரங்களுக்கு அப்பால் உள்ள உலகம்னு இப்படி எல்லாத்தையும் என்னால பார்க்க முடிந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உன்னால பார்க்க முடியும் ரப்பன்சல். நான் சீக்கிரமா திரும்பி வருவேன்னு உறுதி தரேன். உன்னையும் என்னோட கூப்பிட்டு போவேன். ரபன்சல் மனசு முழுக்க நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அவ புல்வெளியில நடக்க போகும் முதல் காலடிகளையும், அவ கூந்தலை தழுவும் காத்தையும், முகத்துல படும் சூரிய ஒளி பதியும் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் இதுவரைக்கும் வெளியே நடந்தது இல்ல, இதெல்லாம் மந்திரம் போல இருக்கு. அப்படின்னா அந்த அழகை நீயே பார்க்க நேரம் வந்துருச்சு. தயாராரு, நான் சீக்கிரமா வந்துருவேன். ஆனா அந்த இரவு நேரத்துல இளவரசன் காட்டு வழியா குதிரையில போனப்போ இருட்டுல இருந்து அவனை கவனிச்சிட்டு இருந்த ஒரு உருவத்தை அவன் பார்க்கல. மதர்கோதல் பக்கத்திலேயே இருந்தா. அப்படின்னா யாரோ என்னோட கோபுரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில காடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆனா காத்து ரொம்ப கனமா இருந்தது. மதர் கோதல் ரொம்ப கோவமா கோபுரத்துக்கு வந்தா. அவ முதல்ல எதுவும் பேசல. கோவத்தோட அவ ரபன்சல்ல உத்து பார்த்தா. மதர்கோதல், ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னா என்கிட்ட அவனை மறைச்சிடலாம நினைச்சியா? ரபன்சல் பயந்து பின்னாடி போனா. யார மறைக்கணும்? இளவரசன், நேத்து நைட் நான் பார்த்தேன். உன்னோட கூந்தல்ல ஏனி போல ஏறி வந்தா. ரபன்சல் பேச முயற்சி பண்ணினா. ஆனா அவளோட குரல் நடுங்கியது. தயவு செய்து மதர்கோதல், அவ என்ன தீங்கும் செய்யல. அவ ரொம்ப நல்லவ. போதும், மூட பெண்ணே. உடனே மதர் கோதல் ரபன்சலோட கோல்டன் ஹேர வெட்டிட்டா. அந்த பளபளப்பான பின்னல் அவ பக்கத்துல தரையில விழுந்துடுச்சு. என் கூந்தல். அந்த இளவரசனை நீ ஒருபோதும் பார்க்க போவதில்லை. மதர் கோதல் அவளோட கைய அசைச்சா. ஒரு கருப்பு ஒளி மந்திரத்தை செலுத்தினா. அடுத்த நிமிஷமே ராபன்சல் மறைஞ்சி கோபுரத்துல இருந்து மாயமாகிட்டா. மதர் கோதல் கோவத்தோட ஜன்னல் வழியா பார்த்தா. பகல் மறைஞ்சி இரவு வர வரைக்கும் அவ காத்துட்டு இருந்தா. ரப்பன்சல், ரப்பன்சல், உன் கூந்தலை கீழே விடு. மதர் கோதல் ரொம்ப கொடூரமா சிரிச்சிட்டு தரையில கிடந்த பின்னலை எடுத்து வெளியே வீசினா. இளவரசன் மேல ஏறும்போது அவ மனசு முழுக்க நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அவ உச்சிக்கு போனதும் திகில்ல உறைஞ்சி போயிட்டான். ரப்பன்சல், எங்க நீ என்ன செய்தாய்? உன்னால எப்போவுமே அவளை கண்டுபிடிக்க முடியாது. இளவரசன் தப்பிக்கிறதுக்குள்ள கோதல் அவனை கீழே தள்ளி விட்டுட்டான். அவன் கீழே இருந்த முட்புதருக்கு மேல விழுந்துட்டான். ரப்பன்சல், அவனோட கண்கள்ல அடிபட்டுடுச்சு. கண்ணு தெரியாத, மனசு உடைஞ்சி போன நிலைமையில ரப்பன்சல், நீ எங்க இருக்க? இளவரசன் காடு முழுக்க அஞ்சி தெரிஞ்சி அவளோட பேரை கூப்பிட்டுட்டே போனான். கோபுரத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்க தனிமையான இடத்துல ரபன்சல் அவளை பார்த்தா. அது மணலும் அமைதியும் நிறைந்த உலர்ந்த பாலைவனமாயிருந்தது. அவ ரொம்ப பயந்தும் தனியாவும் இருந்தா. இளவரசனோட அன்பான கண்களையும் அவனோட வாக்குறுதியும் நினைச்சிட்டு இருந்தா. அவ எனக்காக திரும்பி வரேன்னு சொல்லிருக்கான். நான் நம்பிக்கையை இழக்க கூடாது. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின.
ரப்பன்சல் ஒரு பெரிய பாறைக்கு கீழே ஒரு குடிசை கட்டி நம்பிக்கையோட வாழ்ந்தாள். ஒவ்வொரு காலையும் அவள் பாடினா அவளோட குரல் பரந்த நிலப்பரப்பு முழுக்க பரவுச்சு. யாரும் பதிலளிக்கலனாலும் அவளோட பாட்டு ரொம்ப தூரத்துக்கு போனது. காடுகள் வழியாவும் மலைகள் மேலையும் But I still sing, I still believe. கண் பார்வையில்லாத இளவரசன் அலையும் இடம் வரைக்கும் பரவிடுச்சு. அந்த குரல் அவள்தானா? அவனோட இதயம் வேகமா துடிச்சது. ஒளியால மட்டும் வழிநடத்தப்பட்ட இளவரசன் அந்த பாடல படிப்படியா பின்தொடர்ந்து போனான். கடைசியா ரப்பன்சல் இருந்த இடத்துக்கு போயிட்டான். ஏ இளவரசே, நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட? அவ அவன்ட ஓடினா. அவனோட கைகளை பிடிச்சுக்கிட்டா. அவன் அவளோட முகத்தை பொறுமையா தொட்ட உடனே அவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சது. ரப்பன்சல், உன்னோட குரல் தான் என்ன உன்கிட்ட கொண்டு வந்துச்சு. நான் உனக்காக பாடுறத ஒரு நாளும் நிறுத்தவே இல்ல. அவங்க ஒருத்தர் தழுவிக்கிட்டப்போ ரப்பன்சல் கண்ணீர் இளவரசன் கண்ணுல பட்டுச்சு. இளவரசன் கண்களை இமைச்சான். அவனால பார்க்க முடிஞ்சது. ரப்பன்சல், என்னால உன்னை பார்க்க முடியுது. உன்னால என்ன பார்க்க முடியுது? இது உண்மையா மாயந்தான்? அவங்களோட மனசு முழுக்க காதலாலும் நன்றியாலும் நிரம்பி இருந்துச்சு. கை கோர்த்து ராபன்சலும் இளவரசனும் பாலைவனத்திலிருந்து வெளியே நடந்தனர். ரொம்ப நாளைக்கு 2 பேரும் ஒன்னா காடுகள் வழியாவும் புல்வெளிகள் வழியாவும் சூரிய ஒளியில மின்னுற நதிகளை கடந்தும் பயணம் செய்தனர். அவங்க எங்க போனாலும் அவளோட பாட்டு காத்து முழுக்க நிரம்பி இருந்துச்சு. அது இனி சோகத்தின் பாடல் இல்ல, மகிழ்ச்சியும் சுதந்திரமும் நிறைந்த பாடலாயிருந்தது. நான் கனவு கண்டதை விட உலகம் இன்னும் அழகா இருக்கு. நீ என் பக்கத்துல இருக்கிறதுனால அது இன்னும் அழகா இருக்கு. கடைசியா அவங்க இளவரசனோட ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அவளோட நல்ல மனசுக்காக ராஜ்ய மக்கள் அவளை அன்பா கருணையா வரவேற்றாங்க. மணிகள் ஒலித்தன, குழந்தைகள்லாம் சிரிச்சாங்க. எங்க பார்த்தாலும் பூக்களா இருந்துச்சு. இது உண்மையா என்று ராபன்சலுக்கு நம்ப முடியல. அவளை புல்வெளியில காலணியின்றி நடந்தா, முகத்துல மென்மையான காத்த உணர்ந்தா, முடிவில்லாத நீல வானத்தை மேல பார்த்தா. இத்தனை வருஷம் கோபுரத்துல இருந்த, இப்போ இறுதியா நான் சுதந்திரமாயிட்டேன். இளவரசன் புன்னகையுடன் அவ கைகளை பிடித்தான். உன்னை யாராலும் சிறைப்பிடிக்க முடியாது ரப்பன்சல். உன் இதயம் அன்பும் நிறைஞ்சது. அதுதான் உன்னை இன்னைக்கு விடுவிச்சிருக்கு. காட்டிலுள்ள அந்த கோபுரம் காலியாவும் மாறியது. ஆனா அவ இதயத்துல ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு. அவளோட உண்மையான பெற்றோர்களை பார்க்கணும்னு. என் அம்மாவும் அப்பாவும் இன்னும் எங்கோ இருப்பாங்கன்னு நம்புறேன். அப்படின்னா நாம அவங்கள கண்டுபிடிப்போம் ரப்பன்சல். அந்த செய்தி நாடெங்கும் அனுப்பப்பட்டது. ஒரு நாள் காலையில ஒரு எளிமையான கணவரும் மனைவியும் வந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்காக ஆசைப்பட்ட அதே தம்பதி. ராபன்சல் அவங்கள பார்த்தப்போ அவளோட கண்கள்ல கண்ணீர் நிரம்பி இருந்துச்சு. அம்மா, அப்பா, அது நான்தான். அவளோட அம்மா அவள்கிட்ட வேகமா ஓடி வந்து அவளை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டா. ஓ என் தங்கமே, ஒரு நாள் உன்னை நேசிக்கிறத நிறுத்தவே இல்ல. அவளோட அப்பா அவளோட கைய பிடிச்சுக்கிட்டான். இப்போ நீ வீட்டிற்கு வந்து விட்டாய் ரப்பன்சல். உண்மையான வீடு. இளவரசன் அவங்கள பார்த்து மன நிறைவோட சிரிச்சான். அவ கண்கள்ல ஆனந்தம் நிறைஞ்சிருந்துச்சு. குடும்பமா ஒருவரை ஒருவர் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. ராபன்சலின் நாட்கள் இப்போ காதலால நிரம்பின. அவளோட பாடல் மகிழ்ச்சியின் பாடலா மாறிடுச்சு.